வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஓட்ஸ் வச்சு சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏற்கனவே நான் சேனலில் கேழ்வரகு வச்சு ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் ப்ரௌனி பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சளிச்சு வச்சுக்கலாம். நல்லா நைஸ் பவுடராக எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 3/4 கப் அளவுக்கு இது வந்தது. இது பாருங்கள், 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் பவுட்ரு. இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை தயிரோட நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பிளண்ட் பண்ணால் ஒரு 10 நிமிஷமாக நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த ஓட்ஸ் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கோகோ பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா சளிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1/2 கப்பு பாலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. ஒரே டைரெக்ஷனில் பண்ணோம்னா ஏர் பபிள்ஸ் எதுவும் வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பேட்ரு. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். வட்டு தடவின பேப்பரில் இதை நல்லா ஊற்றிக்குங்க. நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் இல்லை ஊற்றிக்கலாம். நீங்கள் இது கொஞ்சமாக இருக்கிறனால சின்னதாக அடிச்சிருக்கேன். இதை ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் ஒரு 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டான ப்ரௌனி ரெடி ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் சாக்லேட்டை டபுள் பாயில் மெத்தடில் பட்டரோடு சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைஸ்க்கு தேவை சரியாக இருக்கும். பட்டரும் 1/4 கப் எடுத்திருக்கேன். இல்லைன்னா அதையே உங்களுக்கு 50லேருந்து 75 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அன்மோல்ட் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் சாக்லேட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சதை போர் பண்ணிவிட்டு மேலே சாப் பண்ண ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இதை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இல்லை 2ஆக கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லேயர் சாக்லேட் வரா மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இது சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு லேயர் மட்டும் தான் மேலே மட்டும் அப்ளை பண்ணுறேன். இது மேலே சாப் பண்ண நட்ஸை போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எதுனாலும் நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.